என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தந்தையர்களே, அன்புக்குரிய அனைத்து சகோதரிகளே, இறை மக்களே, இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிரம்ப வழிய வேண்டும் என்று நான் ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாளில் அருமையான இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்ட பொழுது இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த மொபைல் கையில் இருக்குது இல்லையா, சின்ன பசங்கள் மாதிரி சில சமயத்தில் நான் மொபைலை நோண்டி பார்ப்பேன். நல்ல காரியங்கள் ஏதாவது வருதா? நிறைய பேருடைய அந்த உரைகள் எல்லாம் மிக மிக அருமையாக இருக்கும். சில பையங்க பேசுகிறது, சில பொண்ணுங்க பேசுகிறது, தொல்காப்பியங்கள் இலக்கியங்கள் பற்றி ரொம்ப அருமையான தமிழில் பேசுகிறது, மிக அருமையாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சியை நான் முந்தா நாளில் பார்த்தேன். அப்படியே என்னையே நம்ப முடியவில்லை. காவி உடையை அடித்திருக்கின்ற ஒரு இந்து சகோதரர், அவர் ஒரு குருவானவர் என்று சொல்லலாம் அல்லது சாமியார் என்று சொல்லலாம். அவர் சில பக்தர்களோடு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இந்த பாட்டை பாடினார். அவர் திருப்பி பாடி அந்த மக்களையும் பாட வைத்தார். என்ன பாட்டுன்னு தெரியுமா? நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா? எல்லா காலத்திலும் எல்லா நேரத்தில் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இயேசுவே உன்னை நான் துதிப்பேன், இயேசுவே உன்னை நான் துதிப்பேன். அதில் என்ன? ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் இன்பமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்நேரத்திலும் துதிப்பேன். இந்த பாட்டை பாடி திருப்பி அவருடைய பக்தர்களை எல்லாம் பாட வைக்கின்றார். அப்படியே அசந்து போனேன். எவ்வளவு பரந்த ஒரு மனப்பான்மை! இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் வருது. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு கவிஞன் எழுதிய வார்த்தைகள். ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாம் இதை உணர்ந்து பாடுகிற பொழுது இன்றைய நற்செய்தியானது நமக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க? 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை வரலாறுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாங்க? கைதட்டுங்க. நற்செய்தி என்ற பெயர் கொடுத்திருக்கிறாங்க. இயேசுவின் வாழ்க்கை வரலாறு நற்செய்தி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. நீங்க ஒரு வாழ்க்கை வரலாறை, உங்க வாழ்க்கை வரலாறை எழுதுனா என்ன தலைப்பு கொடுப்பீங்க? எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கொடுக்கலாம் இல்லையா? புத்தருடைய வாழ்க்கை வரலாறை அர்னால்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எழுதினார். அவர் என்ன சொல்லி எழுதினார் தெரியுமா? த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு எழுதினார். அப்படின்னு என்னது? ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி எனும் புத்த போதம் அழகு தமிழில் சொன்னான் அது போதும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞரை பற்றி, தேசிகவி நாயகம்பிள்ளை பற்றி நாமக்கல் கவிஞர் சொல்லுவார். ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்பது புத்தருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் தன்னுடைய மனைவியை விட்டு, யசோதரையை விட்டு போனது, 12 ஆண்டு காலமாக தவம் இருந்தது, ஆண்டவருடைய ஒளி கிடைக்க வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும் என்று அவர் தியானித்தது. அதன் பிறகு துன்பங்கள் தான் இந்த உலகத்தில் அனைத்து துயரங்களுக்கும், ஆசைதான் இந்த உலகத்தில் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று சொன்னது. ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகிறார், ஆசை ஆசை, இந்த உலகத்தில் ஆசைதான் எல்லா இடத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால ஆசையை கொஞ்சம் நம்ம கட்டுப்படுத்த வேண்டும், துயரங்களுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்முடைய தேசபிதாவினுடைய பேர் என்ன? தேசபிதா எல்லாருக்கும் தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா? தேசபிதா காந்தி
அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? ஆனால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படித்தானே? கொஞ்சம் பேர் ஒத்துக்கிறது இல்லை. அவரும் தன்னுடைய வரலாற்றை தானே எழுதி அதற்கு ஒரு தலைப்பிட்டார். அந்த தலைப்பு என்னதுன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்? கைதட்டுங்க, கைதட்டுங்கன்னு சொன்னேன். என்னது சொன்னான்னு தெரியாது இல்லையா? சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத். உண்மையை சோதித்து பார்த்த என்னுடைய வாழ்வு. உண்மைக்கு எதிராக போவதற்கு நிறைய அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையை நிலைநாட்டினார். சோதனையில் சில சமயத்தில் தோற்றுவிட்டார். மறுபடியும் உயிர்த்தெழுந்து அந்த உண்மையை நிலைநாட்ட அவர் ஆசைப்பட்டார். அதுதான் மனிதன். மனிதன் என்பவன் ஏணிப்படிகளில் ஏறி அப்படியே மேலே விண்ணகத்திற்கு செல்பவன் அல்ல, கீழே சறுக்கி விழுந்து விடுவான். அவனுடைய பாதைகள் நேரானவைகள் அல்ல, கரடுமுரடானவை, கோணலானவை. சில சமயத்தில் அவன் நேராக செல்லுவான், சில சமயத்தில் விழுந்து விடுவான். அவன் கையை பிடித்து தோற்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் நடக்க கற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் என்ன செய்வீங்க? கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போவீங்க. அவன் கையை விட்டுட்டு தானாக நடக்க ஆரம்பிப்பான். 2 ஸ்டெப்பு வைப்பான், கீழே விழுந்து போவான். ஐயோ என் குழந்தை அப்படின்னு நீங்கள் அவனை ஆற தழுவி கொண்டு போவீங்க. ஆனால் குழந்தை நடக்கிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அவனை கீழே விழுந்துடாதபடி காப்பாற்றுவீங்க. மேநாட்டில் அப்படி செய்ய மாட்டாங்க. கீழே விழட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன்? மறுபடியும் அவனை எழுந்து நடக்கட்டும். எல்லா வாழ்க்கையிலுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் அவனே கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்போது இயேசுவினுடைய வாழ்வை நற்செய்தி என்று முதலில் நமக்கு சொன்னது யார்? முதலில் நமக்கு சொன்னது யார்? பவுலடிகளார். சொல்லுங்க. இயேசுவினுடைய வாழ்க்கையை நற்செய்தி என்று நமக்கு அறிமுகப்படுத்துவது பவுலடிகளார். பவுலடிகளார் இதை எங்கே இருந்து பெற்றார்? ஆதி திருச்சபையிலிருந்து பெற்றார். அவராக அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை வருத்தார். இயேசுவை வேண்டாம் என்று சொன்னார். அவர் ஒரு கபடன், அவர் சிலுவையில் தொங்கியவன், சாபக்கேடு பிடித்தவன். அந்த மனிதன் எல்லாம் நீங்கள் எல்லாரும் போதிக்கிறீங்க, நீங்களாம் ஆளுகளாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை சிறைப்படுத்தவும் அடிக்கவும் கொல்லவும் அவர் ஆணவத்தோடு புறப்பட்டு சென்றார். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏன் என்னை கொல்ல துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். பவுல் அப்படியே மாறிவிட்டார். அன்றிலிருந்து சிலுவையை தூக்கி பிடித்தார். சிலுவை என்படி சிலுவையின் நற்செய்தியா? சிலுவை என்பது நற்செய்தியா? சிலுவை நற்செய்தியா, கெட்ட செய்தியா, துயர செய்தியா அல்லது வேற செய்தியா? நமக்கு நற்செய்தி. நம்புகிறவர்களுக்கு நற்செய்தி, நம்பாதவர்களுக்கு அது இடரலான செய்தி. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளங்களை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை போதிக்கிறோம். அதுவே எங்களுடைய மாண்பு, அதுவே எங்களுடைய மீட்பு, அதுவே எங்களுடைய மகிழ்ச்சி, மகிமை, எல்லாமே சிலுவை. அப்போ ஒரு காலத்தில் சிலுவை என்பது கெட்ட வார்த்தையாக, கெட்ட செய்தியாக, தோல்வியின் சின்னமாக, மக்களை எல்லாம் சிறைப்படுத்துகின்ற சின்னமாக, அடிக்கின்ற சின்னமாக, உதைக்கின்ற செல்வமாக, குற்றங்களின் சின்னமாக, குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற சின்னமாக இருந்தது. அந்த தண்டனையை மாற்றி அமைத்தவர் யார்? நமது ஆண்டவராகிய இயேசு. அதை கண்டு கொண்டவர் யார்? அந்த ஆதி திருச்சபையில் உள்ளவங்க. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் முதலில் கொண்டாடினார்கள். இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், கிறிஸ்மஸை கொண்டாடல ஆதி திருச்சபை. முதல்ல அவர் எங்க பிறந்தாருன்னே தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா மரியாவா யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வரலாறே கிடையாது. ஏழை எளியவர்களுடைய வரலாறை எழுதுவாங்களா? இயேசுவினுடைய வரலாறையும் யாரும் எழுதவில்லை. பெரிய பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஹெரோடோட்டஸ், பிளினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இயேசுவை பற்றி எழுதவே இல்லை. யோசேபுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான், அவர் ஒரு யூதர், எழுதுறார். அடிபட்டு உதைப்பட்டு செய்து போனார், அவருடைய நண்பனாக இருந்தார் பவுல் அப்படின்னு எழுதுறார். அது கூட அவருடைய அடையாளம் எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவர் என்ன தலையில் வச்சிருந்தார், என்ன ஆடை போட்டார், எல்லாமே நம்ம இந்த படங்கள் எல்லாம் பார்க்கறது கற்பனை தான். ஆண்டவருடைய முகத்தை அருளாக காட்டுவதும் மீசை தாடியோடு காட்டுவதும் எல்லாம் நம்முடைய கற்பனை.
ஆனால் இயேசுவை வரலாற்று ஆசிரியர்கள் யாருமே எழுதவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள். வரலாறு யாருக்குத்தான் எழுதப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நான் இருக்கிறோம். உங்க அப்பாவுக்கு பேர் தெரியுமா? அப்பாவுக்கு அப்பா பேர் தெரியுமா? எனக்கு எங்க அப்பாவுக்கு அப்பா பேரே தெரியாது. அப்பாவுக்கு பேரு வரலாறே தெரியாது. நான் எந்த குடும்பத்தில் இருந்து வந்தேன், எங்க மூதாதையர்கள் என்ன, அவர்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ நாம வாழ்ற காலத்திலேயே இந்த வரலாறை பற்றி கவலைப்படவில்லை என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்னாலே யாரு கவலைப்பட்டிருப்பா? அப்ப இயேசுவை பற்றி அவர்கள் தெரியவே இல்லை. நல்ல காலம் இந்த 4 பேரும் சேர்ந்து இயேசு என்ன செஞ்சார், எப்படி? அப்போ முதலில் எழுதப்பட்டது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவினுடைய வரலாறுல முதல்ல எழுதப்பட்டது எதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிறப்பும் இறப்புமா? பிறப்பா? கிடையாது, இறப்பு தான். இறப்பை தான் கொண்டாடினார்கள். ஒரே ஒரு மதம் இறப்பை கொண்டாடுகிறது என்றால் அது எந்த மதம்? கிறிஸ்தவ மதம் தான். சிலுவையை கொண்டாடுகிறது என்றால் அது கிறிஸ்தவ மதம் தான். புதைக்கப்பட்டதை கொண்டாடுகிறது என்றால் கிறிஸ்தவ மதம் தான். அந்த 3 நாட்களும் புண்ணிய நாட்கள் அல்ல, அதை திருதுவம் என்று சொல்லுவார்கள். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, அந்த ஞாயிறு, அப்படித்தானே? அந்த 3 நாட்களும் மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் தான் ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க அந்த காலத்தில். இந்த நாட்களில் தான் புதியது எழும்பியது. கிறிஸ்துமஸ் அல்ல, கிறிஸ்து பிறப்பு அல்ல. அந்த 3ஐயுமே மையமாக வைத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். இயேசுவினுடைய இறப்பில் தான் அவருடைய எல்லாமே சுற்றி வந்தது. அந்த இறப்பு எப்படி நற்செய்தியாக மாறியது? அந்த இறப்பின் வழியாக இயேசுவை பார்த்தார்கள். இறப்பின் வழியாக அவர் என்னென்ன செய்தார்னு பார்த்தாங்க. யாரெல்லாம்? அவருடைய சீடர்கள். சீடர்களை எப்பொழுது ஆண்டவர் ஏற்படுத்தினார்? அவர் 30 வயசான பிறகுதான் சீடர்களை ஏற்படுத்தினார். அதனால இயேசுவினுடைய வாழ்வு அந்த 30 வயசுக்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் இருக்கிறது நமக்கு தெரியாது. அதனால யோவான் அதை பற்றி எழுதவில்லை, மார்க் அதை பற்றி எழுதவில்லை, மத்தேயு ஏதோ கொஞ்சம் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னா யாருக்கு நன்றி செலுத்தணும்? லூக்கா நற்செய்தியாளருக்கு தான் நன்றி செலுத்தணும். அப்படித்தானே? இயேசுவுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்வது யார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்றது யார்? அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையர்கள் எல்லாம் வந்து இயேசுவை கண்டுகொண்டு சென்றார்கள் சொல்றது யாரு? நல்ல காலம் லூக்கா நமக்கு கிடைத்தாரு, இல்லைன்னா கிறிஸ்துமஸே நமக்கு கிடைச்சிருக்காது போல தெரியுது. அவர் தான் அதை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த போதனைகள், இயேசுவின் சாதனைகள், இயேசுவின் அணுகுமுறைகள் எல்லாம் சேர்ந்து நற்செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசுவினுடைய செய்தி இறப்பும் கூட நற்செய்தி தான், உயிர்ப்பும் நற்செய்தி தான், அவருடைய போதனைகள் நற்செய்தி தான், அவருடைய பிறப்பு நற்செய்தி தான், அவருடைய புதுமைகள் நற்செய்தி, அவருடைய ஊமைகள் எல்லாமே நற்செய்தி. கரெக்டு தானா? உண்மைதானா? ஊமையில் சொல்லுவாங்க, இறையரசானது கடுகு விதைக்கு ஒப்பாகும். கடுகு விதைக்கு ஒப்பாகும். அதை கீழே போடும்போது ஒண்ணுமே தெரியாது, ஆனா மரமாக வளரும், பறவைகள் எல்லாம் வந்து தங்கும், அதனுடைய நிழலில் நிறைய பேர் இளைப்பாறுவாங்க. இறையரசு அப்படிப்பட்டது என்று சொல்வார்கள். இன்றைக்கும் அதை வாசிக்கும் பொழுது புதிய புதிய அர்த்தங்கள் வருகிறது. ஊமைகள் இல்லை, அப்படியே வந்து நம்ம கட்டு போட்டு விட்டார் எஸ். அதனால தான் 2-3 நாட்களாக மக்கள் எல்லாம் போகும் பொழுது ஆண்டவர் போதித்த போதனைகள், வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டு பசியை மறந்து, தளர்வை மறந்து, தாகத்தை மறந்து ஆண்டவருக்கு பின்னாலேயே போனாங்க. மாலை நேரம் வந்ததும் பசி எடுத்தது. ஆண்டவர் தான் அவங்க பசியை கவனித்தார், மற்றவங்க கவனிக்கல. ஆண்டவர் பசியா இருக்கிறத பார்த்தார், பரிவு கொண்டார். கரெக்ட் தானா? பரிவு கொண்டார். சீக்கிரம் அனுப்பிடுங்க, பசியினால கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு யார் சொல்றா? சீடர்கள் சொல்றாங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்களே அவருக்கு உணவு கொடுங்க. அதுதான் நற்செய்தி. பரிவு கொள்ளுகிறார், அதன் பிறகு பசியை பார்க்கிறார். நீங்களே அவருக்கு உணவு கொடுங்கள், இந்த மக்களை நான் பசியாக அனுப்ப விரும்பவில்லை. அதுதான் யார் நற்செய்தி. அவனா கதவை சாத்திரு, அவன் ஏன் இப்படி தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடு. பிச்சை கேட்குற வர்றவங்களை அப்படித்தானே நம்ம அனுப்புகிறோம் சில சமயத்தில். எல்லாரும் இல்லை, சில சமயத்தில் நம்ம அனுப்புகிறோம்.
வழியில் போயிட்டு இருக்கிறவன் பிச்சை கட்டுக்கிட்டு இருந்தா, நான் உனக்கு தான் உடம்பு நல்லா இருக்க, நீ உழைச்சி உண்டலாமே, கண்ணு காணாத மாதிரி நம்ம போயிடுறோம். காசு இருந்தால் கூட கொடுக்கறது இல்லை, சில சமயத்தில் மனசு வர்றதில்லை. அந்த சீடர்களுடைய மனப்பான்மை நமக்கு இருக்கிறது இல்லையா? இருக்கிற சில சமயத்தில் நமக்கு இருக்கிறது. அவர்களை பார்த்த உடனே ஒரு வெறுப்பு வந்துடுது. அவர்களை பார்த்த உடனே கண்ணை இந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஆனால் கண்ணை அவங்க பக்கம் திருப்பினது யாரு? எஸ், அதுதான் ஏன் நற்செய்தி. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு படிப்பினை தருகிறாருன்னா நற்செய்தி. அவர் சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், படித்தவர்கள், விற்பன்னர்கள், கமாலியேல், அவங்களெல்லாம் போய் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. யாரை தேர்ந்தெடுத்தார்? மீன் பிடிக்கிற அந்த ராயப்பரையும் சின்ன ராயப்பரை தேர்ந்தெடுத்தார். அந்திரேயாவை தேர்ந்தெடுத்தார். யோவானை தேர்ந்தெடுத்தார். சரிதா? அந்திரேயாவை தேர்ந்தெடுத்தார். அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க? கப்பர்நாமுக்கு போகிறாங்க. அங்கே பேதுருவின் மாமியார் காய்ச்சலாக கிடக்கிறாங்க. உடனே கையை தொட்டு அப்படியே எழுப்புறாரு. அதுதான் சாதனை. அந்த சாதனை நற்செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். அவர்களுடைய இதெல்லாம் ஓட்டுறாரு. தீமைகளையும் அவர்களிடமிருந்த பலவீனங்களையும் நோய்களையும் எல்லாம் ஓட்டுகிறார். இயேசு இந்த உலகத்தில் நோய்களுக்கெல்லாம் எதிரி, பேய்களுக்கெல்லாம் எதிரி, தீமைகளுக்கெல்லாம் எதிரி, நல்லவைகளுக்கெல்லாம் நண்பன். அவர் நன்மைத்தனத்தின் ஊற்று, நன்மைத்தனத்தை பிரதிபலிக்க வந்தவர். பாவிகளுக்கு மன்னிப்பு உண்டு என்று சொன்னவர் அவர்தான். உங்கள் எதிரியை நீங்கள் நேசியுங்கள் என்று சொன்னவர் அவர்தான். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. மகாத்மா காந்தி அதை படித்துவிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு போதித்த போதனைகளில் மிகவும் பெரிய போதனை எது? சொல்லுங்க, கைதட்டுங்க, கைதட்டுங்க. ஆண்டவர் அதுதான் செய்றார். அதாங்க பெரியது. ஆண்டவரை அப்படி பார்க்கும் போதெல்லாம் வியப்பாக இருக்கிறது. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். இன்னைக்கெல்லாம் நீங்கள் நியூஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ மற்றதுலேயோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தான் சொல்லித்தர்றோம். 21,000 நீங்கள் செலவு செய்யுங்க, 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்தில். அதைத்தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காசுகள் எல்லாம் சேர்த்து அந்த 21,000 அங்கே கெட்ட போகிறாங்க. இதுதான் உலகத்தில் நடக்கு. ஏமாத்தி விடுவான், சொல்ல காப்பாற்ற மாட்டான். அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? பார்த்துக்கிட்டு நடங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மாதிரிலாம் ஏமாத்துறவர் அல்ல. பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறது தான் நற்செய்தி. அடிக்கிறவனை துன்புறுத்துறவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோமே, அதுதான் ஏன் நற்செய்தி. எனக்கு எதிராக தவறு செய்கிறவனை மன்னிக்கிறோமே, அதுதான் நற்செய்தி. மன்னிப்பின் ஊற்றாக, ஜெபத்தின் ஊற்றாக ஆண்டவர் இருக்கிறார். குணப்படுத்துகிறவரின் ஊற்றாக அவர் இருக்கிறார். எல்லாரையும் குணப்படுத்துகிறார். பேய்கள் என்பது யாரு? நம்ம இங்கே இருக்கிற ஃபாதர் தான். பேய்கள் யார்கிட்டயா இருக்கு? பேய்கள் எங்கே இருக்கு? அந்த மூலையிலையோ இங்கேயோ இல்லை, ஒன்றுட்டு தான் இருக்கு. இந்த இதயத்தில் இருக்கு. வஞ்சகம், சூது, வாது, பிரிவினை, அடிக்கணும், ஓதைக்கணும், பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் யார்கிட்ட இருக்கு? அதுதான் உண்மையான பேய். உண்மையான பேய் அது. இன்னைக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வருதுன்னா காரணம் என்ன? மனதில் வளர்ந்துருக்கிற அந்த வெறுப்பு, கசப்பு, இதுகள் தான் நோய், உண்மையான நோய். இப்போ நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய பெரியப்பா சித்தப்பா கிட்ட பேச மாட்டேன்றோம். நம்ம பிள்ளைகளையும் அவங்களோட பேச மாட்டேன்றோம். ஏன்னா அவங்க நம்ம ஏமாத்திட்டாங்க, நம்முடைய சொத்தையெல்லாம் அபகரிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒன்று, ஆண்டவர் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு. கை நிறைய நீ சம்பளம் வாங்குற, அந்த போதுமான மனது உன்னிடம் இல்லை. உறவை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, உறவை முறித்து விடுகிறார். அதனால தான் பேதுரு, என் தம்பி அந்திரேயா இருக்கிறான் இல்லையா, அவன் 7 முறை எனக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் நான் புனிதன் தானே அப்படின்னு கால்ற வஸ்துறார். புரியுதா? 7 முறை தவறு செய்து, ஒரே நாளில் 7 முறை தவறு செய்து 7 முறையும் நான் மன்னித்து விட்டேன். என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, 7 முறை அன்று, எண்ணற்ற முறை. 7 முறை 70 முறைன்னா 490 முறை அல்ல,
எண்ணற்ற முறை எப்பப்பெல்லாம் தவறு செய்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அண்ணே அப்படின்னு சொல்றானே, நீங்க அதை செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அம்மா அப்பா உங்க குழந்தைங்க எவ்வளவு தவறு பண்றாங்க. சின்ன தம்பி அடிக்கிறான், டே அடிக்காதரா அப்படின்னு சொல்றீங்க. 10 தடவை அடிக்கிறான், 10 தடவை அவனை அப்படியே ஒதுக்கிட்டு வந்து அவனை மன்னிச்சிடுறீங்க. நீங்களும் மன்னிக்கிறீங்கள? அதுதான் தாய் குணம். தாய் குணம் அதுதான். தந்தை குணம் அதுதான். தந்தை கூட கொஞ்சம் கண்டிப்பாரு, ஆனா தாய் என்ன செய்வாங்க? அரவணைச்சிருவாங்க. நீ அப்படி செய்யாதரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனாலதான் தாய்க்கு அன்பு வற்றி போகுமா, தனது பிள்ளையை அவள் மறப்பாளா, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள். வேலூர்ல கத்தீட்ரல்லையும் பிஷப் ஹவுஸ்லையும், பிஷப் ஹவுஸ்னு ஆயர் இல்லத்திலையும் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அன்னை தெரசாள் கன்னியர்கள் நடத்துகின்ற சிசு பவனுக்கு பூசை செய்ய போவேன். அங்கே குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளை நீங்கள் பாருங்க, உங்கள் கஷ்டங்களெல்லாம் மாயமாக போயிடும், ஆறுதல் கிடைக்கும், சந்தோஷம் அடைவீர்கள். கால் இல்லாத குழந்தைங்க, கண் இல்லாத குழந்தைங்க, நெளிஞ்சு வளைஞ்ச குழந்தைங்க, தண்ணி சாப்பிட முடியாத குழந்தைங்க, அந்த குழந்தைகளெல்லாம் பராமரிக்கிறாங்க தெரியுமா? அங்கே நான் பூஜைக்கு போவேன், அதுக்காக வரல. பூஜைக்கு போவேன், நன்மை கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறேன், தாயார் எழுந்து ஓடுறாங்க. என்னடான்னு ஒன்றும் புரியலைன்னு பூசை முடிச்சுட்டு அவங்கள சந்திக்க போகிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க? கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு. என்னம்மா அப்படின்னு. கோயிலில் ஒரு அம்மா காதோடு என்கிட்ட குசு குசுன்னு சொன்னாங்க, ஒரு குழந்தை உங்கள் கேட்டுக்கு முன்னால் அழுதுகிட்டு கிடக்குது, ஏதோ ஒரு தாய் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஓடி போய் பார்க்குறேன், இந்த குழந்தை. நான் அந்த குழந்தைய பார்க்குறேன், என்னையும் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அம்மா என்னை கைவிட்டு இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? என் அன்புக்குரியவர்களே, நம்ம அம்மா அப்பா நம்ம கைவிட்டு இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நான் எப்படி வளர்ந்துருப்போம்? எப்படி ஆறுதலாக இருப்போம்? இதுதான் நீங்கள் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த குழந்தைய அந்த தாய் ஒருவேளை என்னால் வளர்க்க முடியாது, இந்த தாய்கிட்ட இருந்தால் நல்லபடியாக இந்த குழந்தை வளரும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் விட்டுருக்கலாம். நான் அந்த தாயை குறை செய்யவில்லை. அவளுக்கு அந்த குழந்தையை விட்டுட்டு போகும்போது அவள் ஒழிச்சு நின்று பார்த்துட்டு இருப்பா, என் குழந்தைய அந்த அம்மா எடுக்கிறாங்களா இல்லையான்னு. ஏன்னா தாய் இல்லை. நான் இந்த குழந்தையை வைத்திருந்தால் ஒருவேளை எனக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு பயப்பட்டிருக்கும்ல. எல்லாத்தையும் அதுதான் தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்கள புரிஞ்சுக்கணும். தன்னுடைய குழந்தையை விட்டு போடக்கூடிய அளவுக்கு அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? அந்த குழந்தையை விட்டுட்டு போறாங்க. ஆனால் அதை விட இன்னொரு தாய் அதை தேர்ந்து அந்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைத்து, நாங்கள் வளர்க்குறோம், இந்த உலகம் தூக்கி போடலாம், அவங்கள குழியில தள்ளலாம். அப்போ புதுமை எங்க நடக்கிறது? இயேசுவினுடைய புதுமை எங்க நடக்கிறது? அன்னைக்கு சாமியார் அந்த மாமியார், பேதுருவினுடைய மாமியார் அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படி நடத்தினாரு. அதுல மட்டும் புதுமை இல்லை. இப்படி தூக்கி எறிகிற குழந்தைகளை மார்போடு அணைத்து சிலுவை அடையாளம் விட்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்களே, நீங்க தான் புதுமை நடத்துறீங்க. ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது, அதை நான் கேள்விப்பட்டேன். பார்த்துக்குங்க, 12 வயசு முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணுக்கு, படிக்க வைக்க முடியல. இன்னும் அது எங்கே போகணும்? உழவு தொழில் நாடு நடக்கிறதுக்கு, களை பறிக்கிறதுக்கு அதுக்கு போகணும் அப்படின்னு அது ஆங்கிட்டு இருக்குது. பக்கத்தில் லட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. கவலைப்படாத, நீ கண்டிப்பாக படித்தாகணும், நல்ல பொண்ணு, தன்னுடைய தாலியை கலத்தி நீ இதை விற்று இதை வச்சு படி அப்படின்னு ஒரு அம்மா கொடுக்குறாங்கன்னா, இது நடந்த கதை இல்லைன்னு சொல்லலை. நம்மால செய்ய முடியாததை செய்து முடிக்கிறாங்க. அந்த புதுமை இயேசுவிடமிருந்து மட்டும் வரவில்லை, இயேசுவின் நல்ல மனதை வைத்திருக்கின்ற அனைவரிடமிருந்து வருகிறது. அந்த புதுமையை யாருமே எண்ணி பார்க்க முடியாது. அதுதான் இந்த திருப்பலி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் எல்லாரையும் நேசிக்கிறார், புதுமை செய்யும்படி உங்களை அழைக்கிறார். நீங்க பேய்கள் நினைக்காதீங்க, நீங்களும் புதுமை செய்ய முடியும். நீங்களும் இயேசுவின் நற்செய்தியாக மாற முடியும். நீங்களும் மற்றவரை குணப்படுத்த முடியும். எப்பொழுது மன்னிக்கிறீர்களோ, எப்பொழுது அண்ணனை அப்படியே அரவணைக்கிறீர்களோ, தம்பி போயிட்டான்
அவனுக்கு காசு கொடுக்குறீங்களோ? அக்கா படிக்கிறதுக்காக தங்கச்சி விலையெல்லாம் போய் அவள் வந்து டீச்சர் ஆயிட்டா, அக்கா டீச்சர் ஆயிட்டா, கணவரும் டீச்சரு, 2 பேரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தங்கை எங்கே இருக்கிறா? கிராமப்புறத்துலேயே இருக்கிறா. இவங்க எதில் வந்துடுறாங்க? டவுனில் வந்துடுறாங்க. குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறாங்க. தங்கை குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்கிறாங்க? 50,000 ரூபாய் அவங்க ஒவ்வொரு மாதமும் செலவழித்து அந்த தங்கைக்கு கொடுக்குறாங்க. அதான் புதுமை. புதுமை எது? நோயாளியை குணமாக்குறதும் காய்ச்சலாக இருக்கிறவங்களை அப்படி பண்ணுறதும் அது மட்டும் புதுமை அல்ல. இயலாதவர்களுக்கு நீ போய் உதவி செய்கிறாயே, அதுதான் புதுமை. அந்த புதுமையெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அப்போ இந்த திருப்பலியை பார்த்து வந்து திருப்பலியில் ஆண்டவரை நம்பி நம்ம ஜெபிக்கிறோம். அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக இறந்தார், அவருடைய இறப்பை நான் கொண்டாடுகிறேன், என் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு நல்லது என்றாலும், அதைவிட என் பக்கத்தில் இருக்கிறவன் துன்புறுகிறானே, சிலுவையில் அறையப்படுகிறானே, அவமானம் ஏற்படுகிறானே, அவனுக்கு நான் உதவி செய்கிறேனே, அதான் திருப்பலி. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன் தம்பிக்கிட்டையோ தாய்கிட்டையோ நீ காய்மகாரமா இருந்தா போய் மன்னிப்பு கேளு அல்லது உறவை ஏற்படுத்து. அதுதான் இறைவை, அதுதான் இயேசுவின் நற்செய்தி. இயேசுவின் நற்செய்தியில் அப்படி சொல்றார். மாலை வேளையில் அவரு ராயப்பருடைய மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் அந்த வாசகத்தை வாசித்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அந்த தெருவே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. பேய் பிடித்தவர்கள், நோயாளிகள், கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அங்கே வந்து கூடிட்டாங்க. கூடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அதான் நற்செய்தி, அதுதான் இயேசு. நீயும் நற்செய்தி ஒன்றை எழுத முடியும். இயேசுவின் செய்தியை நீயும் பரப்ப முடியும். இயேசுவின் நற்செய்தி பணியாளனாக இங்கிருக்கின்ற குருக்கள் மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற சகோதரிகள் மட்டுமல்ல, நீயும் வாழ முடியும் என்பதைத்தான் அது எடுத்து சொல்லுகிறது. எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கின்றன, எத்தனையோ சான்ஸ். நீ அதையெல்லாம் தள்ளி விடுற. நீ அதையெல்லாம் பயன்படுத்தினா நீயே இயேசுவாக மாறிவிடுவாய். நீயே இன்னொரு கிறிஸ்து. உன்னை பார்க்கிறவன் அந்த நற்செய்தியை பார்த்து உன்னை போல வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுவான். அதனால இன்றைய அருமையான நாளில் அதான் மாலை நேரத்தில் அவர் என்ன செய்தார்? எல்லாரையும் குணப்படுத்தினார். ஒரு தடவை கூட குணப்படுத்தாமல் இருக்கவில்லை, எல்லாரையும் குணப்படுத்தினார். காலை நேரத்தில் என்ன செஞ்சாரு? காலையில் நேரத்தில் கருக்கல் நேரத்தில், மாலை நேரமும் கருக்கல் நேரம் தான். சூரியன் அடைந்து விட்டது, கும்பிருட்டு. அந்த நேரத்தில், அந்த நேரம் வரைக்கும் அவர் எல்லாரையும் குணப்படுத்துகிறார். காலையில் கும்பிருட்டு மலைக்கு பக்கத்தில் போறாரு, ஜபம் செய்கிறார். ஆண்டவருடைய 2 கண்கள் என்னது? ஒன்று குணப்படுத்துதல், ஒன்று ஜபித்தல். நீயும் அப்படிப்பட்டவனாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜபிக்கணும். அதான் சொல்லுவாங்க, அன்னை தெரசால் சொல்லுவாங்க, கை கூப்பிடும் பொழுது நீ பரலோகத்துக்கு போயிடுற, கைகள் இணையும் பொழுது ஆண்டவனே இங்க வந்துடுறார். சரியா? தொண்டு செய்யும் பொழுது, மற்றவர்களை நினைக்கும் பொழுது, கும்பிடுகிற கை பிறருடைய கைகளோடு இணையும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? ஆண்டவனையே இங்க கொண்டு வந்துடுற. ஆனா கும்பிடும் பொழுது நீயே அங்க போயிடுற. ரெண்டும் நமக்கு தேவை. இந்த ரெண்டையும் செய்தவங்க அன்னை தெரசாள், டொன் போஸ்கோ, பிரான்சிஸ் அசிசியார், இவர்களை போல. அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் தனியாக செல்வதில்லை, இவர்கள் 100 பேர், 150 பேர், 1000 பேர் அப்படி அழைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். அதுபோல நீங்களும் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாள் முழுவதும் வேலை, நாள் முழுவதும் குணப்படுத்துங்க, நாள் முழுவதும் உறவை உருவாக்குங்க, நாள் முழுவதும் அந்த புண்ணியத்தை உருவாக்குங்க. மாலையில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம், உறவே உண்மை தெய்வம், மனங்கள் இணைய மலரும் எங்கும் இறைவன் ஆட்சியே, மண்ணில் நாம் எல்லாம் அதற்கு சாட்சியே. உறவே மனிதம், உறவே புனிதம். பிறக்கும் போது உலகில் நாமும் தேடி வந்ததென்ன? அன்பு செல்வம் அல்லவா? இறக்கும் போது இங்கிருந்து எடுத்து செல்வதென்ன? உறவு ஒன்றே அல்லவா?
தன்னை வழங்கும் தியாகமாகவே தெய்வம் கண்களில் தெரியும் நேரிலே பிறருக்காக ஆற்றும் பணியிலே பிறப்பின் மேன்மை புரியும் பாரிலே வாழுவோம் அன்பிலே பண்பிலே வளருவோம் உறவிலே மனித நிறைவிலே. Praise the Lord. Praise the Lord. Thank you.